உனக்கு என்ன ப்ராப்ளம்? மேக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு. மேக்ஸ் ஃபுல்லா ப்ராப்ளம் தான். மேக்ஸ் ஃபுல்லா சம்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நீ சால்வ் பண்ணி தானே வச்சிருக்க. பட் ஏன் தப்பா சால்வ் பண்ணி வச்சிருக்க? தப்பான சொல்யூஷன் கொடுத்து வச்சிருக்க. ஏன் அடிஷன் தான் சொல்லி தரலையா? மிஸ் சொல்லி தரலையா? அடிஷன் மம்மி சொல்லி தரலையா? அடிஷன் தெரியும் தானே? அவ்வளோ கரெக்டாக தானே எழுதியிருக்க. எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்க. ஒரே ஒரே ஒரு விஷயம்தான், நீ திரும்ப செக் பண்ணியிருந்தா அது உன் கண்ணில் பட்டிருக்கும். நீ திரும்ப செக் பண்ணல, அது பேட் ஹேபிட் தானே. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். ஃப்ரீ டைம் இல்லாமலாம் இருக்காது, ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம் நீ ஒவ்வொரு கொஸ்டினாக செக் பண்ணணும். செக் பண்ணாதான் நம்ம எந்த மிஸ்டேக் போட்டிருக்கோம், ஏதாவது எழுதாம ஸ்கிப் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் தெரியும். அப்பத்துலேருந்து இப்போ 4 வருஷமா இதுதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, சின்ன பிள்ளைல அது சொன்னா புரியாது, ஓகே. இப்பவும் புரியலையா? எத்தனை நாள் வந்து சொல்லியிருக்க, மம்மி நான் ரீசெக் பண்ணேன், மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன், எழுதிட்டேன் சொல்லியிருக்க தானே. பட் இப்போ ஏன் இவ்வளோ அழகா மார்க் எடுத்திருக்கலாம்? ஏன் மக்களே? ஒரே விஷயம்தான், நீ கரெக்டாக எழுதுற, படிக்கிற, எல்லாம் ஓகே. மம்மி வெரி ஹாப்பி. ஒரே ஒரு விஷயம், எழுதிட்டு ஒரே ஒருக்கா செக் பண்ணிப்பார். சரியா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து செக் பண்ணி பார்ப்பியா? ஏன்டா நல்லா தான்டா சொல்கிறேன், செக் பண்ணி பார்ப்பியா? அதான் அன்பா சொல்லு. மம்மி வந்துட்டு அன்பா சொல்கிறேன், அன்பா ரிப்ளை பண்ணு. இப்போ எதுக்கு மூக்கு மேலே கோவம் வருது எனக்கு? உனக்கு இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வையா மக்களே, நாய் தூக்கிட்டு போயிரு. அழுக வருதா? வரலையா? ஒன்னு அழ வைக்க இன்னொன்னு சொல்லட்டா மக்களே? இந்த பாரு, நான் சைன் போடல, நான் சைன் போட மாட்டேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரீசெக் பண்ணுவியா? மிஸ்டேக் இல்லாம எழுதுவியா? கண்டிப்பா எழுதிட்டு செக் பண்ணி பாப்பியா? தப்பு வாரது வந்துட்டு போட்டு அட்லீஸ்ட் ஒருக்காவாச்சும் என்ன செய்யணும்? செக் பண்ணணும். ஓகேயா? செக் பண்ணுவீங்களா? ஷாரா பக்கா?